வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானஸ்த திருவடியில ஒரு அற்புதமான மகானோட ஜீவசமாதிய பத்தி பார்க்கலாம். அந்த மகானோட ஜீவசமாதி எங்க இருக்குன்னா, மலைக்கோட்டை மாநகரான திருச்சியில இருக்கு. திருச்சிக்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே நல்லபடியா தெரியும். அங்க ஸ்ரீரங்கத்தில வந்து ஸ்ரீ ரங்கநாதரோட ஆலயம் இருக்கு. அதுக்குள்ள 1000 வருடமா இன்னும் அழியாம இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜரோட ஜீவசமாதி இருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும். தானே எழும்பி வந்த திருமேனின்னு சொல்லி 1000 வருடமா அவரோட திருமேனிய பாதுகாத்துட்டு இருக்காங்க. அது ஸ்ரீரங்கத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமையான ஒரு ஜீவசமாதி. 1000 வருடமா அவர் உடம்பு அழியாம இருக்கு. இன்னும் அத மெழுகு பூசி அற்புதமா பாதுகாத்துட்டு வராங்க. ரொம்ப அற்புதமான திவ்ய சேத்திரம் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல தான் இவரோட ஜீவசமாதி இருக்கு. அங்க மேடை மடம் அப்படின்னு சொல்லி நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அண்ணா சாலை போகிற வழியில் மேடை மடம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஏரியா இருக்குது. அங்கே தான் இவரோட ஜீவசமாதி இருக்குது. இவர் ஜீவசமாதியிலேருந்து ஒரு பக்கம் பார்த்தா மலைக்கோட்டை தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்ரீரங்கத்தோட கோயில் கோபுரம் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஜீவசமாதி. இவர் பார்த்தீங்கன்னா மாக்கான் சாமிகள்னு சொல்லுவாங்க. இவர் எங்கே பிறந்தாங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறில் பிறந்திருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் வந்து கிருஷ்ணசாமி. அவங்க பார்த்தீங்கன்னா மிகுந்த பக்தியுள்ள குடும்பம். அது ஸ்ரீ ரங்கநாதர் மேலே அவங்க அப்பா அம்மா வந்து அவ்வளோ பக்தியாக இருந்திருக்காங்க. அதன் காரணமாக ஸ்ரீ கிருஷ்ணசாமி அப்படிங்கிற பேரில் வந்து சாமி அவதரிச்சிருக்காங்க. சாமி ஆரம்ப காலத்தில் வந்து மிகுந்த பக்தியாக பல சேத்திரங்கள் வந்து யாத்திரையெல்லாம் போயிருக்காங்க, சுற்றிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து திருச்சி வந்திருக்காங்க. ஸ்ரீ ரங்கநாதரோட ஈர்ப்புனால திருச்சி வந்திருக்காங்க. திருச்சியில் வந்து சித்தபெருமா பிடிச்ச மாதிரி திருச்சிருக்காங்க. அவங்களுக்கு மாக்கான் சாமிகள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து யாரை பார்த்தா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்களா, ரோட்டில் போகிறவங்கள பேசுறது. சில நேரம் அவங்க பயங்கரமாக திட்டியிருக்காங்க, கல்லை விட்டுலாம் எரிஞ்சிருக்காங்க. ரொம்ப மூர்க்கத்தனமாக இருந்தனால மூர்க்கசாமி அப்படின்னு வந்து லாஸ்ட்டில் மாக்கான் சாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது காலப்போக்கில் அப்படியே மாக்கான் பிரம்மம் அப்படின்னு வந்து மறி வந்துருச்சு. ரொம்ப அற்புதமான ஞானி சாமி. ஒன் டைம் பார்த்தீங்கன்னா 1924 சாமிக்கு வந்து அவரோட பக்தர் காலம்பிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு சொல்லியிருக்காரு, நான் ஸ்ரீரங்கம் போகிறேன், ரங்கநாத தரிசனம் பண்ண போகிறேன், நான் போயிட்டு வரேன் சாமின்ட்டு இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, நீ எங்கடா போகிற, போக முடியாதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் கேட்காம போயிருக்காரு. அப்போ 1924 கடும் மழை பெஞ்சதில் அந்த காவிரி ஆற்று பாலம் வந்து டேமேஜ் ஆகி அங்கிட்டு போக முடியாமல் ஆகி போயிருக்கு. அவர் திரும்பி வந்திருக்காரு. அப்போ சாமி அவரை பார்த்து வந்து சிறுசதாக சொல்கிறாங்க. சாமி எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ஆர்சி காலேஜ் ரோட்டில் இருக்கக்கூடிய முடி திருத்தக்கூடிய கடை பக்கம் தான் சுற்றிட்டு இருப்பாங்களாம். அடிக்கடி போகிறான், திடீர்னு எனக்கு இந்த சேவிங் பண்ணி விடுங்கன்னு சொல்லி அவங்களும் சேவிங் பண்ணி விடுவாங்களாம். ஒன் டைம் சேவிங் பண்ணிக்கும் போதே நிறுத்துறா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பாதி போச்சுடா, பாதி போச்சு அப்படின்னு சொல்லி கையை உதறிட்டே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வெளியே வந்திருக்காங்க. அந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை வந்து இந்தியாவில் வந்து பிரிச்சிருக்காங்க. அது அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு ரொம்ப காலம் பிறவி ஊமையாக இருந்த ஒரு பையனை வந்து பேச வச்சுருக்காங்க. நிறைய வந்து அற்புதம் நிகழ்த்தியிருக்காங்க. அவங்க வந்து மாக்கான் சாமின்னா அந்த காலத்தில் வந்து அவங்கள பார்க்கறதுக்கே வந்து நிறைய மக்கள் போவாங்களாம். ஒன் டைம் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பக்தர் ஒருத்தர்ட்ட வண்டி கட்டுறா, நாம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் சாமி சொல்லிட்டாங்கன்னு வண்டி கட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்கள தூக்கி உட்கார வைக்கணும், வெயிட்டாக இருப்பாங்களே, டக்குன்னு தூக்கியிருக்காங்க. ரொம்ப மெல்லிய உடம்பா அப்படியே கனமே இல்லாமல் இருந்திருக்காரு. ஏற்றி உட்கார வச்சிட்டாரு. அவர் ரொம்ப சந்தோஷம். இன்னும் இவ்வளோ மென்மையாக இருக்கார் சாமி அப்படின்னு. கொஞ்சம் தூரம் போனோன்னே, நான் ஸ்ரீரங்கம் விளாடா என்னை இறக்கி விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நினச்சிருக்காரு, ரொம்ப மெல்லிய தூக்கும்போது தூக்கவே முடியல, மிகுந்த கனமாக இருந்திருக்காங்க. அந்த அஷ்டமா சக்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஞானி நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 1954 புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி வந்து ஜீவசமாதி ஆயிருக்காங்க. அவங்க ஜீவசமாதிக்கு இப்பயும் பக்தர்கள் கூட நிறைய வருது. இன்னும் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. திருச்சியில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளில் இந்த ஜீவசமாதி மிக முக்கியமான ஜீவசமாதி. நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அண்ணா சாலை போகிற வழியில் போனீங்கன்னா மேடை மடம் அப்படிங்கிற இடத்துல சாமியோட ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதி போய் சாமியை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி வாழ்க்கையில் வளம் பெறுங்க. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.